இன்னைக்கு என் பேபியை க்ரஷில் விட போகிற vlog தான். நான் பேபின்னு சொல்கிறனால குட்டி குழந்தைய கொண்டு போய் விடுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஷீ இஸ் ஆல்ரெடி 2. அண்ட் இங்கே ஃப்ரான்ஸில் 3 இயர்ஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறது மேண்டட்டரி. அப்புறம் இங்கே லாங்குவேஜ் ஆஃப் டீச்சிங் ஃப்ரெஞ்ச் தான். பேசுகிறது மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணுறதும் ஃப்ரெஞ்சில் தான். ஸோ அவன் நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஞ்சில் பேசுகிறதுக்கும் புரிகிறதுக்கும் பழகிக்கணும். அது இல்லாமல் க்ரஷ்க்கு போகிறனால சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும், பிஹேவ் பண்ணணும்னு பழகிப்பாங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வீட்டில் தனியாக இருக்கனால போர் அடிச்சுட்டு இருப்பாள். என்னாலையும் ஃபுல் டைம் அவளை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஆனால் இங்கே போனால் நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரி நல்லா என்கேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. லஞ்ச் அழகாக மற்ற எல்லா பிள்ளைங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க, புக்ஸ் படிப்பாங்க, டாய்ஸ் விளையாடுவாங்க, மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இதெல்லாம் பார்க்க நமக்கே நல்லா ஃபன்னாக இருக்கும். அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுறா. ஸோ பிள்ளைங்களை க்ரஷில் போடுறத ரொம்ப நெகட்டிவாக பார்க்காதீங்க. அதில் நிறைய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ இப்போது அதுக்கு தான் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நடந்து போனால் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், பஸ்ஸில் போனால் 10 மினிட்ஸ் ஆகும். இங்கே பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம கார்டை ஸ்கேன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. ஸ்டாப் வந்தோடனே இறங்கி போயிடலாம்.